Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே காம்பினேஷனா இருக்கக்கூடிய பொட்டேட்டோ குருமா. ரொம்ப சிம்பிளா அது மட்டும் இல்லாம ரொம்ப குயிக்கா ஈஸியா நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சிட்டு இதுல வந்து ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் ஒரு 6 பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து இது சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாய், நம்ம வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் தான் ஆட் பண்றோம். அதனால நீங்க தேவைப்பட்டா 3 கூட சேர்க்கலாம். அப்புறமா ஒரு 10 போல முந்திரி, இது கூட 2 பெரிய வெங்காயம். இது நல்ல நீள வாக்குல சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. முந்திரி சேர்க்கும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிச்சா நல்லா இருக்கும். அப்புறமா இதில் தேங்காய், இது வந்து ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட அடிபாகம் கருப்பு கலரில் இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணி மாற்றிட்டு ஒயிட் போர்ஷனை மட்டும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதுவும் கொஞ்சம் வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு ஒரு 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, அப்புறமா ஒரு பட்டை, இது கூட 2 ஏலக்காய் இவ்வளோ போட்டுட்டு இது கொஞ்சம் வறுப்பட்டதும் 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அது இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் இது சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோத்தையும் போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்ச இந்த வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுங்க. நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும், எந்த ஒரு கொரகொரப்பும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நம்ம இப்போ மாற்றி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எண்ணெயிலே எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேருங்க. அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே 1லேருந்து 2 கப்பு போல் நம்ம தண்ணி சேர்க்கணும். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த கிரேவி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி நல்லா வேக ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படிங்கிற பட்சத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், சீரகப்பொடி இவ்வளவும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெப்பர் பவுடர், இது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக, இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு வேகணும். இது வெந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மினிட்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் கிரேவியும் வந்து கொஞ்சம் வற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போது கொஞ்ச நேரம் கூட ஆகும்போது இந்த அளவுக்கு வற்றி வரும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் தெரியும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காவது பூரி, சப்பாத்தி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.